அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் என்ன தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக நடப்பதற்கான ஒரு அறிகுறி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன் இந்த மார்ச் 21ஆம் தேதிக்கு பிறகு இந்த மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களுடைய ஆட்டத்தால் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் நிச்சயமா உண்டாகுங்க. அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது, இந்த மாற்றத்தால் நீங்க என்ன மாதிரியான விபரீதங்களை சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத நிச்சயமா நீங்க தெரிந்து கொள்ளலாம். கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்களை நாம தெரிந்து கொள்ளலாம். அது போலவே பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பு பரிகாரத்தை இந்த மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் செய்து வரும் பொழுது நிச்சயமா வேலை கிடைக்காத கன்னி ராசி நேயர்களுக்கு வேலைகள் கிடைக்கலாம். நிரந்தரமாக ஒரு வேலை கிடைக்கணும்னு ஆசைப்பட்டாலும் கண்டிப்பா அதற்குண்டான பரிகாரத்தை நீங்க மேற்கொள்ளலாம். அதுபோலவே வறுமையில கஷ்டப்படக்கூடிய கன்னி ராசி நேயர்களா இருந்தீங்கன்னா நீங்களும் நிச்சயமா இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளலாம். இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா எளிமையாக செய்யக்கூடிய ஒரு தாந்திரிகமான பரிகாரம் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் பொழுது நிச்சயமா உங்க வாழ்க்கையில நினைத்த விஷயங்கள் அனைத்துமே ஈடேறும். மறைக்காமல் இந்த பரிகாரத்தையும் எப்படி செய்யலாம், எந்த மாதிரி முறையில மேற்கொள்ளலாம் அப்படின்ற விவரங்களை இதனை தொடர்ந்து நிச்சயமா நீங்க தெரிந்து கொள்ளலாம். முதல்ல கன்னிராசி நேயர்களுக்கு மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய அற்புதங்களை நாம பார்க்கலாம். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. முயற்சிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா வெற்றியாக மாறலாம். எதையுமே ஆராய்ந்து நீங்க முடிவுகளை எடுப்பதை இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். வேகத்தை குறைத்து விவேகமுடன் செயல்படுவது ஒரு விதமான நன்மையை உங்களுக்கு தரலாம். எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் பார்த்தீங்கன்னா கவனத்துடன் வைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதாவது கன்னி ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா கால் வைக்கிற இடம்லாம் கன்னி வெடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதன்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நிறைய அடியை நீங்க வாங்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பா இருந்திருக்கலாம். அந்த வகையில கன்னி ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க மிகுந்த கவனத்துடன் செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பணவரத்து நீங்க எதிர்பார்த்த வகையில நிச்சயமா அதிகமாகலாம். பெரியவர்களிடம் பார்த்தீங்கன்னா பகைமையை பாராட்டுவதை நீங்க தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் பார்க்கும் பொழுது நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்பட்டாலும் வந்து சேர்வதில் எந்த தடைகளும் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. எந்த ஒரு வேலையையும் அதிக முயற்சி செய்து முடிக்க வேண்டிய ஒரு சூழல் நிச்சயமா உங்களுக்கு உருவாகலாம். அதாவது நீங்க கடின உழைப்பை போட்டால் மட்டுமே அதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கன்னி ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க பணியாற்றும் போது மிகுந்த கவனம் முக்கியங்க. புதிய வேலைக்கு செய்யும் முயற்சிகள் நீங்க ஏதாவது செய்தீங்கன்னா கண்டிப்பா பலன் கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்படலாம். தாமதமாக வந்தாலும் நல்ல பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கலாம். கொடுத்த வேலைகளை நேரத்தில் செய்வது ரொம்பவே நல்லதுங்க. குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையலாம். குழந்தைகளுடைய எதிர்கால நலனில் அக்கறை காட்டக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம். விருந்தினர் வருகை நிச்சயமா உங்களுடைய குடும்பத்தில் ஏற்படலாம். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பது உங்களுக்கு மிகுந்த நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மற்றவர்களிடம் பகைமை பாராட்டுவதை நீங்க தவிர்க்கலாம். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி தொடர்பான விஷயங்களில் நீங்க ஏதாவது முடிவு எடுத்தீங்கன்னா கண்டிப்பா தீர ஆலோசித்து முடிவுகளை எடுப்பது மாணவர்களுக்கு நல்லதுங்க. புதிய முயற்சிகள் ஏதாவது மாணவர்கள் மேற்கொண்டீங்கன்னா கண்டிப்பா இதன் மூலம் தாமதங்கள் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படலாம். இந்த மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு கன்னி ராசி நேயர்கள் நீங்க செய்யக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி, அனைத்திற்குமே தாமதமான காலகட்டத்தை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னே சொல்லப்படுது. அடுத்ததாக கன்னி ராசியில உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு
மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய தாக்கத்தால் பார்த்தீங்கன்னா பாதியில் நின்ற வீடு கட்டக்கூடிய பணி பார்த்தீங்கன்னா மீண்டும் தொடரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. அதுபோலவே சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய வீட்டிற்கு குடிபெயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையில் திடீரென்று கருத்து வேற்றுமைகள் உண்டாகலாம். பிள்ளைகளுடைய கல்வியில முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. அடுத்ததாக கன்னி ராசியில அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு கிரகங்களுடைய ஆட்டத்தால் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் மற்றவர்களிடம் கவனமாக பேசுவது உங்களுடைய கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படாமல் தவிர்க்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை இந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்க பின்பற்றலாம். வீண் அலைச்சல் குறையலாம். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் கிடைக்கலாம். விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் போது கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக கன்னிராசியில சித்திரை 1, 2ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த காலகட்டம் உங்களுக்கு துணிச்சலாக எதையும் செய்து முடித்து காரியங்களை வெற்றியாக மாற்றக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக அமையலாம். மற்றவர்களுடன் இருந்த பகைகள் நீங்கலாம். பூர்வீக சொத்துகளில் இருந்த சிக்கல்கள் தீரலாம். பணவரத்து நிச்சயமா அதிகரிக்கும். அரசாங்கம் மூலம் லாபங்கள் உண்டாகலாம். நீண்ட தூர பயணங்களால் சாதகமான பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ இந்த காலகட்டம் முழுவதுமே கன்னி ராசி நேயர்களுக்கு ஏற்ற காலகட்டமா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நீங்க நிச்சயமா தெரிந்திருப்பீங்க. இதனை தொடர்ந்து கன்னி ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத நீங்க நிச்சயமா தெரிந்து கொள்ளலாம். மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் நீங்க கண்ணனை வழிபாடு செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா எல்லா பிரச்சனைகளும் தீரலாம். இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன நிம்மதி கூட நிச்சயமா உருவாகும். அதுபோலவே கன்னி ராசினியர்கள் மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு ஏதாவது ஒரு நாளில் இந்த பரிகாரத்தை நீங்க செய்து வந்தீங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லப்படுது. வேலை ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் இதனால ஒரு தீர்வுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை இல்லாத கன்னி ராசினியர்கள், வறுமையில் இருக்கக்கூடிய கன்னி ராசினியர்கள், வேலை நிரந்தரமாக கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நேயர்கள், இவங்க அனைவருமே இந்த பரிகாரத்தை நிச்சயமா செய்யலாங்க. வேலையில எந்த ஒரு பாதிப்பு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்து வரும் பொழுது நிச்சயமா இதன் மூலம் ஒரு தீர்வு கிடைக்கலாம். இந்த பரிகாரத்தை செய்வதற்கு ஒரே ஒரு பொருள் இருந்தாலே போதுங்க. அதாவது எளிமையான முறையில் கல்லுப்பை வைத்து இந்த பரிகாரத்தை நிச்சயமா நீங்க மேற்கொள்ளலாம். ஒரு ரூபாய் கூட செலவு இல்லாமல் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் பொழுது நிச்சயமா இதன் மூலம் பல வகையில நன்மைகள் உண்டாகலாம். ஸோ எப்படி இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு நாளில் குளிக்க செல்வதற்கு முன்பாக, அதாவது மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் குளிக்க செல்வதற்கு முன்பாக ஒரு கைப்பிடி கல்லுப்பை நீங்க முதல்ல எடுத்துக்கொள்ளலாம். அதை உங்களுடைய தலையை சுற்றி 27 முறை சுற்றலாம். அதன் பிறகு தலையிலிருந்து பாதம் வரை, அதாவது மேலிருந்து கீழ்பக்கமாக இறக்கி 7 முறை சுற்ற வேண்டும். இந்த கல்லுப்பை ஒரு பேப்பரில் மடித்து நீங்க அதன் பிறகு குப்பையில் போட்டு விடலாம். இல்லைன்னா குப்பையில் போட முடியாதவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கல்லுப்பை நெருப்பில் போட்டால் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி நெருப்பில் போடுவது ரொம்ப ரொம்ப இந்த பரிகாரத்திற்கே நல்லது அப்படின்னு சொல்லலாம். இதற்கு பிறகு மீண்டும் நீங்க வீட்டிற்குள் வந்து சுத்தபத்தமாக குளிக்கணும். முடிந்தால் தலைக்கு குளிப்பது நல்லதுங்க. வேலை கிடைக்காமல் தடுக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றலும் உங்களை விட்டு இதனால நீங்கிடும். குளித்த பிறகு மீண்டும் வந்து 1 ஸ்பூன் கல்லுப்பை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அதை உங்களுடைய உள்ளங்கையில் வைத்து நல்ல வேலை கிடைக்க வேண்டும், நல்ல சம்பளம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு நீங்க பிரார்த்தனை செய்து வேண்டிக் கொள்ளலாம். பிரார்த்தனை செய்யும் பொழுது உங்களுடைய குல தெய்வத்தை மனதார வேண்டி மனநிறைவோடு வேண்டி இந்த கல்லுப்பை உங்களுடைய பேக்கெட்டில் அல்லது பர்சில் நீங்க ஒரு பேப்பரில் மடித்து வைத்துக் கொள்ளலாம். இந்த பரிகாரம் நீங்க நினைத்தபடி நடந்து முடிந்தவுடன் இந்த கல்லுப்பை நிச்சயமா நீங்க தண்ணீரில் போட்டு கரைத்து விடலாம். ஸோ இந்த எளிமையான பரிகாரத்தை கண்டிப்பாக கன்னி ராசினியர்கள் இந்த காலகட்டங்களில் செய்வது மிகுந்த நன்மையை உங்களுக்கு உண்டாகலாம்.
ஸோ முடிந்த அளவுக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் கன்னிராசி நேயர்களுக்கு கிரகங்களுடைய ஆட்டத்தால் மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய மாற்றங்களை நாம் தெரிந்திருப்போம். அதுபோலவே இந்த கள்ளுப்பு பரிகாரத்தை செய்தால் நமக்கு என்ன நன்மைகள் உண்டாகும் அப்படிங்கிறதையும் நிச்சயமாக நாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறைக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுபோலவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறைக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.